guys, welcome back to our channel. இன்னைக்கு நம்ம என்ன பார்க்க போறோம் அப்படினு சொன்னா எப்படி வந்து கொக்கி தைக்கிறதுன்னு ஈஸியா தான் பார்க்க போறோம். வாங்க வீடியோக்குள்ள போலாம். கொக்கி இப்படி வெச்சிட்டு ஃபர்ஸ்ட் நாலா கோத்துக்கணும் நூல. ஃபர்ஸ்ட் இது ஒரு இதுல விட்டுட்டு ஃபர்ஸ்ட் ஒரு முடி போட்டுக்கணும். அப்புறம் அதே உள்ள விட்டு ஒரு 4 வாட்டி விட்டு எடுத்துக்கணும். அதே மாதிரி இந்த பக்கமும் ஒரு 4 வாட்டி விட்டு எடுத்துக்கணும். வாட்டி விட்டு எடுத்த பிறகு இங்கே இருக்கு இல்லையா, இதை விட்டு இப்படி வெளியே எடுத்துக்கணும். ஊசிக்கு வெளியே எடுத்துக்கணும். விட்டு வெளியே எடுத்துட்டு இங்கே கொக்கி தலை இருக்கு இல்லையா, இங்கேருந்து துணியில் வந்து நம்ம இப்படி கோத்துக்கணும். இப்படி எடுத்து நம்ம இந்த ஜாயின் பண்ணியிருக்கோம் பார்த்தீங்களா, இந்த நூல் எடுத்து இந்த கொக்கியில் இப்படி இப்படி மாட்டி இந்த இதில் வந்து நம்ம நாட் போடணும். இப்போ என்ன பண்ணோம், அதே மாதிரி துணியில் விட்டு எடுத்து இப்படி பண்ணிக்கணும். இப்படி எடுத்து இந்த நூல் வருது இல்லையா, அந்த நூலை வந்து இது கொக்கி உள்ளே விட்டு இப்படி ஊற்றணும். அந்த மாதிரி ஒரு 3 வாட்டி பண்ணணும். மூணு வாட்டி பண்ணிவிட்டு திருப்பி நம்ம வந்து துணிக்குள்ளே ஊசியை விட்டு ஒரு முடி போடணும். கொக்கி உள்ளே விட்டு மறுபடியும் 2வது வாட்டி முடி போட்டுக்கணும். கொக்கி உள்ளே விட்டுட்டு அப்புறம் ஊசியில் விட்டு முடி போட்டுடணும். திருப்பி நம்ம இன்னும் கொஞ்சம் ரஃப்பாக இருக்கிறதுக்கு விட்டு ஒரே ஒரு நாட் மட்டும் சும்மா கொக்கியில் சேர்க்காமல் தனியாக ஒரு முடி போட்டு எடுத்துக்கணும். அவ்வளோதான். அவ்வளோதான் கைஸ், இப்போ நம்ம ஒரு கொக்கி ரெடி பண்ணியாச்சு. இதுதான் துணியே பிஞ்சாலும் கொக்கி பிரியாது, நல்லா ஸ்ட்ராங்காக இருக்கும். அண்ட் இப்போ நம்ம வந்து ஐ பார்த்துடலாம். ஃபஸ்ட்டு வந்து நம்ம இதில் 5 ஐ வைக்க போகிறோம். அதில் ஃபஸ்ட்டு மார்க் பண்ணிக்கலாம். இது என்ன பண்ணணும், இது வந்து இந்த முனையும் வந்து நம்ம மடிச்சிக்கலாம். மடித்து இப்படி சென்டர் நம்ம இப்படி பண்ணோன்னா இங்கே நம்மளுக்கு சென்டர் கிடைக்கும். நம்மளுக்கு இங்கே சென்டர் கிடைக்கும். இதை ஒரு மார்க் பண்ணிக்கணும். அதே மாதிரி இதோட சென்டர், இதுவும் இதோட சென்டர் போட்டு இங்கே ஒரு ஐ, இங்கே ஒரு ஐ, அப்புறம் இங்கே ஒரு ஐ, மொத்தம் 6 ஐ. இப்போ எப்படி தைக்கலான்னு பார்க்கலாம். வந்து இந்த ஊசியை வந்து கீழே இருந்து விட்டு எடுத்துக்கணும். 4 கோத்து முடி போட்டு வச்சுக்கணும். இதை வந்து கீழேருந்து பார்த்தீங்களா, கீழேருந்து இப்படி விடணும். மேல் பக்கமாக விடணும். இது வந்து கீழே, இது மேலே பக்கமாக விட்டு இது என்ன பண்ணணும், இங்கே கீழே ஒரு 1/4 இன்ச்சு விட ஒரு புள்ளி கம்மியாக அந்த அளவு மாதிரி வச்சு இது உள்ளே இப்படி விட்டு இப்படி வெளியே எடுக்கணும். அதே மாதிரி ஒரு 3-4 வாட்டி பண்ணிக்கலாம். நாலு வாட்டி எடுத்த பிறகு இது வந்து இங்கே துணியோடு சேர்த்து நம்ம ஃபஸ்ட்டு ஒரு முடி போட்டுக்கலாம். இந்த மாதிரி பண்ணோன்னா நம்மளுக்கு வந்து ஸ்ட்ராங்காக இருக்கும். ஐ நூலே பிரியாது. அப்புறம் என்ன பண்ணணும், துணியில் விடாமல் இது உள்ளே தெரியுதுங்களா, இந்த மாதிரி விட்டு இப்படி ஒரு முடி போடணும். எப்படி முடி போடணுன்னா இன்னொரு வாட்டி சொல்கிறேன். இது பாருங்கள், இது உள்ளே விட்டு தெரியுதுங்களா, இதுலேயே மாட்டக்கூடாது, ஃப்ரீயாக போயிடணும். இந்த ஊசியிலே கோத்துருக்கோம் பார்த்தீங்களா, அந்த நூலை எடுத்து ஊசியில் இப்படி முடி போடணும். அந்த மாதிரி நம்ம லைனாக வந்து இந்த லாஸ்ட் எண்டு வரைக்கும் முடி போட்டுக்கலாம். கடைசி வரைக்கும் போட்டோமா, இப்போ வந்து கடைசியில் இதை என்ன பண்ணணும், இந்த இதில் ஊசியை வந்து இதுக்குள்ளே விட்டுடணும். உள்ளே விட்டுட்டு இங்கே ஒரு 2 முடி போட்டுக்கணும். இப்போ என்ன ஆகும், நம்மளுக்கு நூலே தெரியாது, நல்லா ஸ்ட்ராங்காக இருக்கும். அவ்வளோதான், ஸ்ட்ராங்காக இருக்கும், நீட்டாக இருக்கும்.
ஓகே காய்ஸ், இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், மறக்காமல் பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணிடுங்க. உங்களை வேற ஒரு வீடியோவில் சந்திக்கிறேன். டாட்டா.